அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 21/7/2024 முதல் 27/7/2024 வரை, ஆடி மாதம் 5ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 11ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டு வரும். செய்தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதல்களாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. முன்ன போனால் முட்டுது, பின்ன வந்தால் உதைக்குது, எந்த பக்கம் போனாலும் இடிக்குதுங்களே. மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குனாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. இருந்தாலும் வருமானத்துக்கு குறைச்சல் இருக்காதுங்க. 21ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 24, 25, 26 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷகரமானதாகவும் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம் தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் திடீர் பிரயாணம் அல்லது திட்டமிட்ட பிரயாணம் எதுவோ ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் தேவை மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. எதிர்பாராத சில நன்மைகள் கூட நடக்கும் வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும். 22, 23, 24 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாகும். 26, 27 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும்,
எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் புதியதாக ஏதாவது சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்தில் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 21, 25, 26 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 21ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனை வீண் தொந்தரவு வீண் வம்பு இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் உடல் நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரம் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே, எதிர்பார்க்கறது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. கொஞ்சம் மந்தமான குழப்பமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும். 26, 27 2 நாட்கள் சந்திராசிரம நாட்கள். 22, 23, 24 3 தேதியும் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிடத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் திடீர் பிரயாணம் மேற்கொண்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உண்டு. 24, 25, 26 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு உங்களை தேடி வந்து சேருவதற்கும் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு வேலை அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் செலவுகள் இரட்டிப்பாக ஆகிறதற்கும் வரவேண்டிய எதிர்பார்க்கிற எந்த ஒரு விஷயமானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாகவே தான் நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் செய்தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் புதியதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 21, 26, 27 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது
எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவன் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். நீங்கள் தொட்டது எதுவானாலும் துளங்குறதற்கும், நினைத்தது எதுவானாலும் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் பிரயாணம் மேற்கொண்டு வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 22, 23, 24 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது முயற்சிகளிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும், வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து பிறகு குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் இந்த வாரத்திலே செலவுகள் 2 மடங்கு கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 24, 25, 26 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கப்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறதை மட்டும் அல்லாமல் எதிர்பாராத சில நன்மைகள் நடப்பதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 26, 27 ஆகிய 2 தேதிகளிலே பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் எதுவுமே இந்த வாரத்தில் சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிடத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் முயற்சிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் ஒன்று இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் கூட பூரண குண நலமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெரிதாக எந்த பிரச்சனைகளுக்கும் இடமில்லைன்னு தான் சொன்னாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இந்த வாரம் சுப செலவுகள் சற்று ஜாஸ்தியாகவே ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நன்மையாகவுமே நடந்தேறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்னே தான் சொல்ல வேண்டும். பணம் அடுத்த வாரம்தான். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களபடி பார்க்கும்போது சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்தில் வீட்டிருந்து கொண்டு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறபடியால்
இந்த வாரம் மிகவும் நல்ல வாரமாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அவசர பயணமாக அவசிய பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 21ஆம் தேதி பணம் வரும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.